ஒரு வசனம் படித்து முடிச்சுட்டு முடிச்சு. இப்படியெல்லாம் ஆண்டவர் சொன்னவர் இங்க மௌனம் பாராட்டுகிறார். ஏசாயா 53 பாருங்க, 5:6 படிக்கிறோம். 5:6 படிங்க. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆட்சி அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழிதப்பிக்கிறது. அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். யார் மேல் விழப்பண்ணினார்? இயேசு மேல் விழப்பண்ணினார். ஹல்லேலூயா. நம்ம வழிதப்பி தான் போய் கொண்டிருந்தோம். நம்ம அக்கிரமங்கள் அங்க சொல்றாரு பாருங்க, பட்டயத்தினால இப்படி சாவான், பஞ்சத்தினால இப்படி சாவான், அந்த அக்கிரமத்தினால என்னதான் சாவு இருப்பாருங்க. இந்த நமக்கு இந்த சாவு வரக்கூடிய சாவை தான் இயேசு மேல வைத்தார். ஹல்லேலூயா. நாய்கள் அவனை இழுத்துட்டு போவோம், ஆட்டு பிரவனை கொண்டு போடும், இப்படி எல்லாம் சொல்லப்படுறாங்க. அவன் சாவம் மனதல்ல கிடக்கும். இப்படி எல்லாம் நமக்கு வரக்கூடிய அந்த தண்டனையை தான் இயேசு மேல வைத்தார். ஹல்லேலூயா. இயேசுவும் நமக்காக அவர் ஏற்றுக்கொண்டார். நம்மளை அவர் எதிர்பார்க்கல, நம்மளை மதிக்கணும் எதிர்பார்க்கல, அவர் என்ன செஞ்சார்? ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. கடைசி வசனம் படிக்கிறோமா? 50:12. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஒடுக்கி சங்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து கொண்டிருந்தான். அக்கிரமத்துக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களே அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். அப்படிதான் சொல்றாரு. நான் அவங்களுக்கு நிஜமா அவருக்கு இதெல்லாம் சுமந்து தீர்த்ததுனால நான் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். இயேசு கிறிஸ்து அவரும் பலவான்களை பங்காக எடுத்துக் கொள்வார். ஆமென். நான் சொல்றேன், இந்த கிராமம் பட்டணங்கள் எங்கெல்லாம் பெரிய பெரிய பலவான்கள் போல எடுத்துக்கொண்டு இருக்கிறவங்களும் தேவனுக்கு முன்பாய் முழங்கால்கள் முடங்கும். ஆமென். தேவன் அவர்களை எல்லாம் பங்காக கொடுப்பார். அநேக ஜாதிகளை கொடுப்பார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்றேன். அப்ப இதெல்லாம் ஒரு சுமந்தபடினால் இன்றைக்கு நமக்கு அந்த தண்டனையிலிருந்து தப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அதனாலதான் இந்த புது உடன்படிக்கையில் இணைக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறேன். கிருபைக்குள் இணைக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறேன். உங்க பக்தி என்று நீங்க நினைத்துக் கொண்டிருந்தீங்கன்னா உங்கள் பக்தியிலே நியாயப்பிரமாணத்தை மீறும் பொழுது தண்டனை வரும். சிலுவையை பிடித்துக் கொண்டீர்களானால், எப்பொழுதும் சிலுவையினால் மீட்கப்படுகிற சிலுவையோடு நீங்கள் இணைக்கப்படுவீர்களானால் நீங்கள் அவருக்குள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். துக்க நாட்கள் முடிந்து போகும். துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் முழுவதிலும் சங்கரிக்கப்பட்டவனாய் இருப்பான். ஏன்னா பாவம் உங்களுக்குள் செயல்பட முடியாது. பாவத்தின் கிரியைகள் எதுவும் உங்களுக்குள் செயல்பட முடியாது. ஏனென்றால் அவர் சுமந்து தீர்த்தார், எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். ஆமென். நம்ம எல்லாம் எழுந்திருச்சோம். அப்போ இயேசு பாவத்தை மன்னித்திருக்கிற நோக்கம் பாருங்க. அவர் பாவத்தை மன்னிக்கலன்னா அன்றைக்கு இஸ்ரவேல்